Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 67 and 68 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சோஜியை தான் காட்டுவானுங்க. கிட்டத்தட்ட அக்கிமிச்சி கிளான்ல இருக்க ஒவ்வொரு ஜுட்ஸுமே இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்குன்னு பார்த்தா நம்ம சோசோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். பட் எந்த ஒரு ஜுட்ஸுமே வந்துகிட்டு நம்ம சோசோ கவனிக்க மாட்டா. அதுக்கான காரணம் உட்காந்தவ படம் பார்த்துக்கிட்டு இருப்பா. என்னம்மா படம் பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கா கஷ்டப்பட்டுலாம் ஜுட்ஸுலாம் போட்டு தந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, நீ பேசாத உட்காந்து படத்தை பார்த்து ஜாலியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் சோஜி கேட்பான். எனக்கு சோசோ உடனே டக்குன்னு ஒரு ஸ்க்ரோல் எடுத்து நீட்டு வா, இந்த ஸ்க்ரோல் எனக்கு சைன் பண்ணித்தாங்க. இந்த மாதிரி எங்களோட போற மிஷன்ஸ் எல்லாமே இனிமேல் கஷ்டமா வரப்போகுது. கஷ்டமான மிஷன்ஸ் நாங்க அட்டன் பண்ண போறோம். சோ அதுக்காக நான் ஒரு பேக்ரவுண்ட் செக் தான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சைன், நீங்க அந்த சைனை மட்டும் போட்டுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சோசோ கேப்பா. கட் பண்ணிட்டு ஒரோச்சிமாரு மிட்சுகி தான் காட்டுவானுங்க. அண்ட் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கான காரணம் ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் கடைசியில ஒரோச்சிமாரு எப்படியே மிட்சுகி பாம்பு மூலியமாவே லாக் அடிச்சிருவான். அண்ட் கடைசியில அதே ஸ்க்ரோல்ல நம்ம ஒரோச்சிமாரு சைன் போட்டு மிட்சுகி கிட்ட கொடுப்பான். அண்ட் பட்டன மிட்சுகிக்கு ஒரு டவுட் வருது. இந்த மாதிரி இனிமேல் உங்களை நான் எப்படி மென்ஷன் பண்றது, என்னோட அப்பாவா இல்ல அம்மானு மென்ஷன் பண்றதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மிட்சுகி கேட்பான். அண்ட் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ஒரோச்சிமாரு சொல்லுவான். பட் நம்ம மிட்சுகி கேக்குறது என்னன்னா, நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, பட் அந்த ஃபார்ம்ல பேசிக்கலி கொடுத்திருக்காங்க, அதாவது ஃபாதரோட சைனா இல்ல மதரோட சைனா அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க, அதுதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மிட்சுகி சொல்லுவான். அதுக்கு ஒரோச்சிமாரு சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஆணா வாழ்றதும் பெண்ணா வாழ்றதும் அப்படிங்கிறது நல்லாவே இருக்காது, ரெண்டுமே சேர்ந்தாதான் உண்மையிலே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெளி உலகத்துக்காக நம்ம எப்படி வாழணுங்கிறது டிசைட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரோச்சிமாரு சொல்லுவான். இதெல்லாம் நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல புரிஞ்சுக்குவ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சமாளிச்சிருவான். அண்ட் இந்த சைடு இன்னமும் சோசோ உட்காந்து படத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு சீனை மட்டும் ஓட்டி ஓட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. அண்ட் அந்த டைம் சோசோ அவங்க அம்மா வருவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சோசோவை தான் பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ட்ரைனிங் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் திட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் சடனா சோஜி சண்டை போடாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லுவான். அண்ட் ரெண்டு பேருமே சோஜிக்கு எதிராக திரும்பிடுவாங்க. அண்ட் அதே சமயத்துல நம்ம சாரதாவும் சோசோவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சோசோ சாரதா கிட்ட சிப்ஸ் பாக்கெட்டை கொடுக்க, அண்ட் கொடுத்த செகண்டே எனக்கு பெரிய மனசு தானே, அதனாலதான் உனக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சோசோ சொல்ல. அண்ட் சாரதாவும் ஆமா உன்னோடது பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அண்ட் கிட்டத்தட்ட அவ மனசை சொல்ல மாட்டா, அவ உடம்பு தான் சொல்லுவா. ஏன்னா உடம்பு ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதை சொல்ல நம்ம சோசோக்கு கோவம் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நான் குண்டாதான் இருக்குன்றதால என்ன கிண்டல் பண்றீங்க, நான் கண்டிப்பா ஒல்லி ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா சோசோ. எப்படி ஒல்லியாக போற, டயட்ல இருக்க போறியா, சாப்பாட விட போறியா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாரதா கேப்பா. அதுக்கு சோசோ சொல்றது என்னன்னா, நோ 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 டயட், நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்பவும் போல சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பட் இப்போ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜுட்சு ஒன்னு போடுறா, அதாவது சக்கரா எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வர்றா. அண்ட் கடைசியில பார்த்தா ஒல்லியா மாறிடுறா. அண்ட் பட்டர்ஃப்ளை ஜுட்சு தான் அந்த இடத்துல போட்டுட்டு இருப்பா. பட் கிட்டத்தட்ட நம்ம சோஜி அளவுக்குலாம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் அவ கத்துக்கல. இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களை கவர்றதுக்காகவே இந்த ஜுட்சு நான் போடுவேன், அந்த டைம் மட்டும் போட்டா போதும், மித்த நேரம் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சோசோ சொல்லுவா. அண்ட் அதே டைம் நம்ம பொருட்டோ மிட்சுகி அதே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி டீம் 7 அண்ட் டீம் 10 சேர்ந்து ஒரு மிஷன் அட்டெண்ட் பண்ண போறாங்க. சோ அதுக்காக தான் இந்த இடத்துல மிட்சுகி அண்ட் பொருட்டோ சாரதாவை தேடி வந்துகிட்டு இருப்பாங்க. கடைசியில சாரதாவே நம்ம பொருட்டோ மீட் பண்ணிடுவான். அண்ட் பின்னாடி சாரதா பின்னாடி யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோலாம் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி அவங்க நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம மிட்சுகி கரெக்டா சொல்லிடுவான், அது சோசோ தான்டா, உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எது சோசோவா, எது உனக்கு எது உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ கேட்பான். அண்ட் உடனே மிட்சுகி சொல்றதுன்னா, நீ பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்க அப்படின்னு சொல்லுவான். எது நீ லவ் பண்றியா, அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கியா, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு டேஸ்டாவே கிடையாது, அதாவது நீ உன்னை பாக்குறதுக்கு அழகாவே இல்ல, நீ ஹேண்ட்ஸமாவும் இல்ல, நீ தான் வித்தியாசமா இருக்க, உன்ன மாதிரி பையனெல்லாம் நல்லா கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோசோ மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போ. அவங்க ஹொகாகே ஆபீஸை தேடி தான் வந்திருக்காங்க. சோ நம்ம சாரதாலாம் பாரு, இவங்களுக்கு தான் நம்ம பாடி கார்டு பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர, நம்ம சோசோ எல்லாம் சுத்தமா பேசவே மாட்டா, தலை தொங்கி போட்டுருவா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஹொகாகே ஆபீஸ்க்குள்ள போறாங்க. போனதுக்கு அப்புறம் நருட்டோ ஜோசோவை பார்த்தோன்னே, ஏமா உனக்கு எது உடம்பு சரியில்லையா, எதுவும் மிஷன் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். சார் ஹொகாகே சார், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க மிஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோசோ சொல்லிட்டு இருப்பான். நருட்டோவும் எக்ஸ்பிளைன் பண்ண போவான். சடனா அந்த ஹீரோ பையன் இருக்கான்ல டொமரோ, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வருவான். அண்ட் டொமரோ எல்லா கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே இழுத்து சாட்டிடுறான். இந்த மாதிரி எனக்கும் ஆஷினாக்கும் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. சோ அந்த லெட்டரை காட்டுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட ஆக்டிங்கை நீங்க விட்டு கொடுத்துருங்க, இல்ல அப்படின்னா உன்னையுமே அந்த ஆஷினாவையும் கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் லெட்டர் எனிமீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. நம்ம நருட்டோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆஷினா டீம் 7க்கு அசைன் பண்ணி விட்டுருவாரு. அண்ட் டொமரோ டீம்
டீம் 10க்கு அசைன் பண்ணி விட்டுருவாரு. ஆக்சுவலா வந்து டீம் 7 வந்து ஆஷினாவை ப்ரொடெக்ட் பண்ணனும் அண்ட் டீம் 10 வந்துகிட்டு டொமரோவை ப்ரொடெக்ட் பண்ணனும். சோ அதுக்காக வந்துகிட்டு அந்த இண்டஸ்ட்ரி நடக்கிற இடத்துக்கும் போறாங்க. அங்க போயிட்டு ப்ரொடெக்ஷனுக்கான வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த செட்ல வந்துகிட்டு நம்ம டொமரோவுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையுமே சோசோ ஒரு ஆள நின்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பா. ட்ரிங்க்ஸ் வேணுமா வாங்கி தரேன், எல்லாம் சாப்பாடு பென்னு எல்லாமே நானே உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு டொமரோ வந்து இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாளே, ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு ஈனோஜின் அண்ட் வந்து சிக்கடாயை பார்த்து சொல்லுவாரு. அண்ட் அவனுங்களுமே அதான் சொல்லுவானுங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது, இவளும் அப்பப்ப மிஸ்டீரியஸா தான் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு இந்த சிக்கடாயான ஈனோஜின் சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் ஈனோஜின் அண்ட் சிக்கடாய் நினைக்கிறது என்னன்னா, நம்ம அந்த ஆக்ட்ரஸ் கூட இருந்தோம்னா இன்னும் ஜாலியா இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பானுங்க. கட் பண்ணிட்டு அந்த ஆக்ட்ரஸை காட்டினா போட்டு தாங்குன்னு தாங்கிட்டு இருப்பானுங்க. யார் யாரு? நம்ம பொருட்டோ, சாரதா, மிட்சுகி, கொனோகமாரு இவங்க எல்லாத்தையும் போட்டு பாடுபடுத்திக்கிட்டு இருப்பா அந்த ஆக்ட்ரஸ். தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆளு அண்ட் விசிறி விடுறதுக்கு ஒரு ஆளு, லெட்டர் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு ஆளு. நம்ம மிட்சுகி தான் இந்த இடத்துல ஜிபி முத்து மாதிரி உட்காந்துக்கிட்டு லெட்டர் எல்லாம் படிச்சு சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நம்ம சோசோ தான் காட்டுவானுங்க. எல்லா ட்ரிங்க்ஸையும், அதாவது கடையில இருக்க எல்லா ட்ரிங்க்ஸுமே இந்த இடத்துல வாங்கிட்டு வந்துருவா. உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்னு தெரியல, சோ அதனால எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. எனக்கு டொமோரோ சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு, ஒரு ஸ்டைலிஷான பொண்ணை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஒரு ஷினோபியா வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சோ ஒவ்வொரு பாய் உள்ள ட்ரீமும் நீதான் அப்படிங்கிற மாதிரி டொமோரோ சொல்லிட்டு அவன் இப்ப சாட்டு திரும்புவான். அண்ட் சடனா பார்த்தா சோசோ வந்து தலையை தொங்க போட்டு, அதாவது செட்டு பின்னாடி நின்னுக்கிட்டு அவ இப்ப சாட்டு சிரிக்கிறா, அழுகுறா, எதுக்காக இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. அண்ட் டொமோரோ வந்துகிட்டு நம்ம சோசோ எட்டி பாக்குற நேரம் பார்த்து சாரதா பின்னாடி வந்துகிட்டு எதுக்காக இப்படி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா அதே சமயத்துல நம்ம சாரதா வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துகிட்டு நம்ம சோசோ கிட்ட கொடுப்பா. பட் நம்ம சோசோ வந்து எனக்கு சிப்ஸ் எல்லாம் தேவையில்ல, சோ இந்த இடத்துல எனக்கு சிப்ஸ் சாப்பிடுற விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வருவா. அண்ட் வெளியே வர சமயம் பார்த்து டொமோரோ அந்த இடத்துக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து எது ஒண்ணு வந்து கையில கொடுப்பாரு. அண்ட் டொமோரோ சொல்றதுன்னா, இந்த மாதிரி வில்லன்ஸ்லாம் வந்து எப்ப வேணா வந்து இந்த ஒரு பொருள் ஆட்டையை போட்டு போலாம், வேற ஒண்ணும் இல்ல, அதை கையில வச்சிருக்கிறது இந்த படத்து ஷூட்டிங்கான ஒரு மோதிரம். சோ இந்த மோதிரம் ரொம்ப முக்கியம், சோ அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டொமோரோ அந்த இடத்துல கொடுத்துட்டு போயிருவான். சோ இதை வாங்கினக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது படத்தோட ஷூட்டிங்ல வைக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி சோசோ மிரண்டுட்டு, சோ என்னோட முடிவை மாத்திட்டேன், இனிமேல் நான் ஷினோபியாலாம் இருக்க போறது கிடையாது, நான் டொமோரோவே வந்து நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன், நான் வந்து இனிமேல் மேரேஜுக்கான ட்ரைனிங் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போவா. வாங்க டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி டொமோரோவை பார்த்து சொல்லிக்கிட்டே போக சடனா பார்த்தா டொமோரோ மேல யாரோ ஒருத்தன் அட்டாக் பண்ணுவான். அண்ட் நல்ல வேலை அந்த இடத்துல சிக்கடா இருந்தனால எப்படியோ டொமோரோக்கு பெரிய டேமேஜ் இல்லாம வந்து பாத்துக்கிட்டான். ஆனா அதே சமயத்துல டீம் 10ல இருந்து நம்ம பொருட்டோ, கொனோமாரு, சாரதாவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அண்ட் வந்து அந்த ஆக்ட்ரஸை பாத்துக்கிறதுக்காக நம்ம மிட்சுகி அதே இடத்துல தான் இருக்கான். வந்து ஒரு ஷேடோ க்ளோன் போல இருக்குது. சோ அவன் கையில இருக்க பாம் மட்டும் கீழே விழுந்துரும். சோ அது ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்மோக் பாம், அந்த இடம் ஃபுல்லா ஸ்மோக்கா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த வில்லனும் உள்ள வந்துருவான். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஈனோஜின் தான் வந்து அட்டாக் பண்ணுவான். சோ அவனோட வந்து எப்பவும் போல ஆர்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவான் அந்த வில்லன். அண்ட் எல்லாருமே வந்துகிட்டு அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா பார்த்தா சோசோ வந்து பாஞ்சு போயிட்டு அட்டாக் பண்ண போயிருவான். அண்ட் வந்து அந்த ஆக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் குஷி ஆயிட்டு பட்டர்ஃப்ளை மோட போட்டு அடிச்சு நொறுக்குவா. அண்ட் அப்படி பண்ணனால ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து டேமேஜ் ஆகி போச்சு. சோ அதனால அவங்க ஃபைனல் எபிசோட்ல நடிக்க முடியாது. சோ இதை வந்து நம்ம ப்ரொடியூசரும் டைரக்டரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம டொமோரோ தான் பரவாயில்ல, சோ நம்ம சோசோவும் சூப்பரா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சோசோவை மோட்டிவேட் பண்ணிட்டு அந்த ஃபைனல் எபிசோடுக்கான மேட்டர் எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதி கொடுத்திருப்பான். அண்ட் அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோசோக்கு ஒரு பெரிய ஷாக். அதுக்கான காரணம் அந்த புக்ல ஒரு கிஸ் சீன் போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னே அவன் மிரண்டு போயிருவா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்காக நம்ம சோசோவும் தயாராகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வந்து மாட்டிட்டு வருவா. கிட்டத்தட்ட ஒரு வெட்டிங் ட்ரெஸ் தான் போட்டு வருவா. அண்ட் உண்மையாலே வந்து வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வேற லெவல்ல வருவா. அண்ட் சாரதா சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி உன்னோட சீன்ல வந்து ஒரு கிஸ் சீன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சோ அதை பாக்குறதுக்காக நானும் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போவா. அண்ட் சோசோ வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ள போனக்கு அப்புறம் அவ ரொம்ப நர்வஸ் ஆயிருவா. அண்ட் இந்த மாதிரி ஈனோஜின் சொல்றது என்ன, இவ மட்டும் குண்டா இருந்தானா இந்த இடத்துக்கு அவ கோவப்பட்டிருக்கவே மாட்டா, ஒல்லியா இருக்கனால தான் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா அந்த இடத்துக்கு டொமோரோ வருவான். வந்துட்டு நீ கவலைப்படாத, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு, நர்வஸ்லாம் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி விட்டு போவான். கடைசியில ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து கேமராமேன் வந்து உன்னோட மூஞ்சில மேக்கப் அதிகமா இருக்கு, குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாப்ல. அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிஸ் சீனுக்கான ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. அண்ட் கடைசியில அந்த கிஸ் சீன் போற டைம் பார்த்து நம்ம ஈனோஜின் வந்து கூடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். இதை பாக்குறதுக்கு உண்மையான லவ் சீன் மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே டைரக்டரும் அந்த சீனை கட் பண்ணிட்டு, தம்பி ஈனோஜின் நீ சொன்னது 100% உண்மைப்பா, இதை பாக்குறதுக்கு லவ் சீன் மாதிரியே தெரியல, இதை கண்டிப்பா நம்ம சீன் அவுட்டே தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறான். இந்த மாதிரி வந்து இந்த சீன் எனக்கு சத்தியமா பிடிக்கல, சோ இதை நீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நான் அதுக்கு பதிலா வேற சீன் ஆட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி டொமோரோவும் வந்து அந்த இடத்த விட்டு போயிருவான். அண்ட் போனதுக்கு அப்புறம் சோசோ எல்லாம் செம்ம கோவத்துல போயிட்டு, டேய் ஈனோஜின் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, ஏன்டா தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல கொனோஹமாரு மோகி வந்துட்டு சோ எனிமி வந்து எப்படி உள்ள வந்தான், எப்படிலாம் அட்டாக் பண்ணிருந்தான், சோ அவன் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டான், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க அனலைஸ் பண்ண வரைக்கும் வந்து அந்த எனிமி உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். வந்து ஐக்யூ லெவலுக்கு அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கு. ஏன்னா திட்டம் போட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கான். சோ இதெல்லாம் ஒரு கெனினால ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கொனோஹமாரு
கொனோமாரு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த தடவை வந்து ஷூட்டிங் அந்த சீனுமே வந்து நடத்த முடிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு. இந்த தடவை நம்ம சோசாவை கூப்பிடல, அந்த அடிப்பட்ட ஆர்டிஸ்டவே இந்த தடவை நடிக்க வச்சிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டொமோரோ கிட்ட வந்துட்டு ஆஷினா வந்து சில அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. பட் நம்ம டொமோரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம சோசாவே பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஆஷினாக்கும் ஒரு வார்னிங் கொடுப்பான். உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாம என் வேலையெல்லாம் குறுக்கால வராத அப்படிங்கிற மாதிரி தான் டொமோரோ சொல்லி வந்து நம்ம ஆஷினாவை அனுப்பி விட்டுருவான். அண்ட் செகண்ட் டேக் பண்றாங்க. சோ அது வந்து சூப்பராவே போகுது. அண்ட் கடைசியில பார்த்தா தான் தெரியுது இந்த செகண்ட் டேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஷினா வந்து இன்னும் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் தான் நடிக்க போறாங்களா. அந்த எபிசோடோட அவங்க விலகிக்கிறாங்களாம். இந்த மாதிரி அடுத்த ஒரு எபிசோட் மட்டும் தான் நான் நடிப்பேன். சோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஷினா சொல்லுவாங்க. அதுக்கு போல வேற யாராவது போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆஷினா சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம பொருட்டோ வந்து ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடறதுக்காக போயிருவாங்க. அந்த இடத்துல நம்ம பொருட்டோ சாரத்தெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சோசோ வந்து எதுவுமே சாப்பிட மாட்டா. என்னமா எதுவுமே சாப்பிடாம உட்காந்து கிடக்குறங்கிற மாதிரி தான் கேட்பானுங்க. இந்த மாதிரி நான் சாப்பிட்டா குண்டாயிருவேன் அப்படிங்கறத வந்துகிட்டு சோசோ சொல்லிட்டு இருப்பா. அண்ட் உடனே சாரதா ஒரு வார்த்தையை விட்டுறா, எல்லாமே டொமரோக்காக தானே பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பெல்லாம் கிடையாது, அவருக்காரெல்லாம் நான் எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சோசோ மலிப்பிக்கிட்டு இருப்பா. அண்ட் இந்த இடத்துல பொருட்டோ வந்து என்னடா இது ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கா, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். மிட்சுக்கி அதான் சொல்லுவான், மனிதர்களாலே ரொம்ப டிஃபரன்ஸா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சடனா வந்து அந்த இடத்துக்கு டொமரோ வர, டொமரோ வந்து நம்ம சோசோ சாப்பிட்டுட்டு இருக்க ஒரே ஒரு பண்ணை வாங்கி அவனும் சாப்பிட்டுக்கிட்டு அவன் லைட்டா சிரிப்பான். அதை பார்த்தோன்னே சோசோ மயங்கி கீழே வந்துருவா. உடனே டொமரோ பிடிப்பான். இதையும் பார்த்துக்கிட்டு மிட்சுக்கி என்னடா சீன் இதெல்லாம், அது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல கொனோமாரு அண்ட் மோகி வந்துகிட்டு எனிமி விட்டுட்டு போன ட்ரேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் கொனோமாருக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் குள்ளேயே எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து இந்த எனிமிக்கெல்லாம் தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனா புடிச்சா போதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக எல்லா பொண்ணுங்களும் வந்திருப்பாங்க. அண்ட் வந்தவங்க கேட் எல்லாம் ஒட்டஸ்ட் உள்ள வந்துருவாங்க. அந்த சமயத்துல ஈனோஜின் வந்து சிக்கடாயு ரெண்டு பேரும் நாங்க அந்த ஃபேன்ஸை பாத்துக்கிறோம், சோ நீ வந்து டொமரோவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சோசோ கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே குடுகுடுன்னு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் ஒரு சமயத்துல எங்கேயாவது ஒளிஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அண்ட் அந்த ஓடி வந்த ஃபேன்ஸுமே வந்துகிட்டு தூரத்துல ஓடி போயிருவாங்க. அண்ட் சடனா வந்து டொமரோ சொல்றது என்னன்னா, நீ என்னோட பாடி கார்டு தானே, எப்பவுமே எங்கிட்ட க்ளோஸா தானே இருப்ப அப்படின்னு சொல்லி கிசடிக்கிறதுக்காக போக டக்குன்னு சாரதா அந்த இடத்துல கபோர்டை திறந்து விட்டுறா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சாரதா சொல்ல, என்ன சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை தொங்க போட்டு நம்ம சோசோ கிளம்பிடுவா. அண்ட் சோசோ வந்து டொமரோ பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீனு, மிஷன் டைம்ல எதுக்காக இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்க, சோ எனக்கெல்லாம் ஒன்னும் பைத்தியம்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சோசோ சொல்லிட்டு இருப்பான். சடனா வந்து டொமரோ வந்து இந்த மாதிரி சோசோவை கூப்பிடுவான். இந்த மாதிரி ஆஷினா போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வந்து இந்த இடத்துல சோசோவை போட சொல்லி, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த ரிங்க கையில வாங்கிட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல சோசோவுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவா மேரேஜுக்கு. சோ மேரேஜுக்கு ப்ரொபோஸ் பண்ணனே நம்ம சோசோவும் ஏத்துக்குவா. சோ அதுக்கப்புறம் வந்து கிஸ்ஸின் மாதிரி ஒன்னு போக, டக்குன்னு அதாவது கிஸ் அடிக்கிற மாதிரி போக நம்ம மிட்சுக்கி அந்த இடத்துக்கு வந்துருவான். சோ இந்த மாதிரி ஆஷினா வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை கேட்டாங்க, சோ அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மிட்சுக்கி சொல்லிட்டு இருக்க. நான் வந்து சோசோலாம் கோவமாயிட்டு நம்ம மிட்சுக்கி அடிக்கிறதுக்காக போயிருவா. ஏன்னா அப்ப ஆஷினா வெளிய வந்து பாப்பாங்க. அப்ப பார்த்தோன்னே எதுக்காக இந்த பொண்ணு என்னோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கேன். சடனா டொமரோ அந்த இடத்துக்கு வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆஷினாவை கூட்டு போவான். அண்ட் அந்த டைம் நம்ம மிட்சுக்கியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம வந்தது வந்து நம்ம ஒரு மிஷனுக்காக தான் வந்திருக்கோம், ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ற மிஷனுக்காக தான் வந்திருக்கோம், சோ என்னதுக்கு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் மிட்சுக்கி கேட்டுட்டு இருப்பான். அதே சமயத்துல டொமரோ வந்து ஆஷினா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு, சோ இப்பயாவது உன்னோட சூழ்நிலை புரியுதுல, சோ அதனால வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகாத அப்படிங்கிற மாதிரி தான் டொமரோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஆஷினா சொல்றது என்னன்னா, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அது மட்டும் டர்ட்டியாச்சு, கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு டொமரோ சொல்றதுன்னா, நீ ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட வந்து எப்பவுமே மென்மையா நடந்துக்கவே மாட்ட, பட் இந்த பொண்ணு இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கா, அவ ரொம்ப என்கிட்ட மென்மையா நடந்துகிட்டு இருக்கா, சோ அவ என்ன வந்து லவ் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா நான் அவளை பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். கடைசியில பார்த்தா ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயமும் வந்து ஒரு பிராங்க் தான். சோ இந்த டொமரோ வந்து ஆரம்பத்துல இருந்து பிராங்க் தான் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் கடைசியில பார்த்தா இந்த சைடு சோசோ வந்து பயங்கரமா மிட்சுக்கி கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அண்ட் எதுக்காக அப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப நீ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா வந்து இந்த இடத்துல சாரதா சொல்லிட்டு இருப்பா. அதையுமே கேட்காம சோசோ வந்து அட்டாக் பண்ண போக நம்ம சிக்கடை வந்து ஷேடோ பொசிஷனை போட்டு லாக் அடிப்பான். நீ இந்த மாதிரி ஒல்லியா இருக்க காரணத்தினால உன்னால சில ஜுட்சு எல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது, எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் போர்டு ஜுட்சு, இதெல்லாம் உன்னால போடவே முடியாது அப்படின்னு நம்ம சிக்கடை சொல்லிட்டு இருக்கா. சடனா வந்து நம்ம சோசோ கோவம் வந்துரும். சோ அதனால அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வருவா. வர டைம்ல பார்த்தா அந்த Dress வந்து கிளிய ஆரம்பிச்சிரும். அண்ட் கரெக்டா சாரதாவும் ஒரு Dress தூக்கி போட அண்ட் அந்த Dress போட்டுக்குவா நம்ம சோசோ. பட் வந்து நம்ம அந்த ஆஷினாவோட Dress வந்து பார்த்தா கிழிஞ்சு போயிரும். அண்ட் ஆஷினாவும் அந்த இடத்துக்கு வராங்க. எங்க அந்த பொண்ணு என்னோட Dress போட்டிருந்தாலும் இந்த Dress எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல சோசோ குண்டா மாறினக்கு அப்புறம் அவரு அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டா போல இருக்குது. ஆனா அதே சமயத்துல நம்பால் டோமரோ அந்த இடத்துக்கு வருவான். வந்துகிட்டு எங்க அந்த சோசோ, அவகிட்ட நான் வந்து ஒரு மோதிரம் கொடுத்திருந்தேன், அது பத்திரமா இருக்கான்னு கேட்கணும், எங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் தேடிட்டு இருப்பான். அண்ட் சடனா சோசோ வந்து அவ கையில இருக்க ரிங்க வந்துகிட்டு நம்பால்ட்ட அதாவது டோமரோ கிட்ட கொடுப்பா. ஓ நீ தான் அந்த ரிங்க வச்சிருக்கியா, பரவாயில்ல
பரவாயில்ல என்னோட ஃபேன் போல இருக்குது, சோ என்னோட ரிங்க வந்து நீ வச்சிருக்க, சோ உனக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா நான் போட்டு தரேன், என்னன்னாலும் சொல்லு உனக்கு போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க சடனா வந்து ஜோசோ வந்து அந்த ரிங்க கொடுக்காம கையை அப்படியே மடக்கிடுவா. அதுக்கு டொமோரோ கிடத்துல வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரிங் எல்லாம் நீ வச்சுக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் கண்டிப்பா வந்து வாழ்க்கையில விரும்பவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டொமோரோ அந்த இடத்த விட்டு போயிருவான். அந்த ரிங்கையும் வாங்கிட்டு போயிருவான். அண்ட் சாரதாலாம் கத்திக்கிட்டு வருவா, எதுக்கு தேவையில்லாம பேசுறேன்னு கத்திக்கிட்டு வர நம்ம சோசோ அப்படியே தடுத்து நிறுத்திட்டு அழுகையும் அப்படியே ஒரே டைம்ல அழுவா, ஒரே டைம்ல சிரிப்பா. அண்ட் ஆஷினா வந்து தனியா உட்கார்ந்திருக்க டைம்னு பார்த்து நம்ம சாரதா வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. சோ இந்த மாதிரி சோசோ பண்ணதுக்கு நான் மன்னிச்சுக்கிறேன், உங்க ட்ரெஸ் வந்து கிழிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு அந்த எனிமியால தான் காட்டுவானுங்க, ஒரு மரத்து மேல நின்னுகிட்டு நம்ம டோமரோ ஆஷினா ரெண்டு பேரோட போட்டோவும் கையில வச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் எவனோ ஒருத்தன் வாக்கி டாக்கில வந்து இவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை சொன்னக்கு அப்புறம் இவனும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருவான். அதோட இந்த எபிசோட முடியுது. அண்ட் இந்த ரெண்டு எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நீங்க பிரியாரிட்டியா வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.